திருவனந்தபுரத்துலேருந்து 55 கிலோமீட்டர் கிட்ட நம்ம பயணம் பண்ணி 22 கொண்டை ஊசி வளைவை கடந்து கிட்டத்தட்ட ஒரு 3500 அடி உயரத்தில் இருக்க பொன்முடி மலையில் இருக்கோங்க. மக்களே, பஸ்ஸை தேடி கண்டுபிடிச்சிட்டோம். கரெக்டாக 3வது பிளாட்ஃபார்மில் பொன்முடிக்கு போகிற பஸ் இருக்குது. பட் என்ன தான் பொன்முடிக்கு போகிற பஸ் இருந்தாலுமே செம்ம க்ரௌடுங்க, செம்ம கூட்டம் காலையில் 5 மணிக்கு. ஸோ இதில் தான் நம்ம நின்றுட்டு போகிற மாதிரி இருக்குது. ஸோ எடுத்தால் பார்த்துக்கலாம். $20,000 பட்ஜெட்டில் ஆல் ஓவர் கேரளாவையும் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி 5வது எபிசோடில் நம்ம கையில் இருக்கிற பணம் 18,708 ரூபா நம்ம கையில் இருக்குது. திருவனந்தபுரத்துலேருந்து பொன்முடி ஹில் ஸ்டேஷனுக்கு பஸ்ஸோட ஸ்பேர் பார்த்தீங்கன்னா 79 ரூபா ஆச்சுங்க. இப்போது நெடுமங்காட்டில் இருக்கோம். கரெக்டாக காலையில் கொஞ்சம் விடிஞ்சிருச்சு, இறக்கி ஏற்றுறாங்க. இன்னும் நமக்கு 40 கிலோமீட்டருக்கு மேலே இருக்குது. அனைவருக்கும் காலை வணக்கம். இப்போ நம்ம திருவனந்தபுரம் மாவட்டத்தில் இருக்க ஒரு சூப்பரான ஒரு ஹில் ஸ்டேஷன்னா அது பொன்முடி. ஸோ அந்த பொன்முடிக்கு நம்ம திருவனந்தபுரத்துலேருந்து பஸ்ஸில் போயிட்டுருக்கோம். இப்போ பாருங்கள், இந்த பஸ்ஸு தான் கிளம்பியாச்சு. திருவனந்தபுரம் தம்பானூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து காலையில் ஒரு 5:30க்கு நமக்கு பஸ் எடுத்தாங்க. ஸோ அங்கேருந்தே நம்ம வந்து நின்றுக்கிட்டு தான் வரோம். இப்போ நம்ம நெடுமங்காடு எல்லாம் தாண்டி ஒரு டீ ஷாப்பில் நிறுத்தியிருக்காங்க சாய் குடிக்கிறதுக்காக. பட் திருவனந்தபுரத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா செம்ம க்ரௌடு. இங்கே பக்கத்தில் காலேஜ் இருக்குது போல். அந்த காலேஜுக்கு போகிறதுக்காக அங்கே போனக்காடு அகத்தியர் மலை போகிற பஸ்ஸும் க்ரௌடு, இங்கே அந்த ரூட்டில் போகிற வித்ரா பொன்முடி போகிற பஸ்ஸும் செம்ம க்ரௌடு. நின்றுக்கிட்டு தான் வந்தோம், இன்னமும் நின்றுட்டு தான் இருக்கோம். ஸோ வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்ம அக்டோபரில் போகிறோம். அக்டோபரில் இந்த பொன்முடி எப்படி இருக்குது அது எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம் வாங்க. வித்ரா பஸ் ஸ்டாண்டுன்னு நினைக்கிறேன் இது. இதுக்கப்புறம் கொஞ்சம் கூட்டம் வந்து காலியாக இருக்குங்க. வித்ராவுக்கு முன்னாடி ஒரு இடத்துல டீ குடிக்கிறதுக்காக நிறுத்தினாங்க. ஸோ இப்போ நம்ம பொன்முடி போகிற பஸ்ஸில் உட்காந்துட்ருக்கோம். ஸோ போனக்காட் போகிற ரூட்டில் போயிட்டுருக்கோம். அதாவது அகத்தியர் மலைக்கு இந்த ரூட்டில் தான் போகணுமே. போகிற வழியில் வேலை நடந்துகிட்ருக்கிறதால ரூட்டு கொஞ்சம் லைட்டாக போகிற வழியில் கொஞ்சம் மாறி போகும் போல். ஆனால் வேறு மாதிரி இருக்குங்க ரூட்டு. ஸோ நேராக போனால் அகத்தியர் மலை, லெஃப்டில் கட்டாகி நமக்கு பொன்முடி போகுதுங்க. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? காட்டுக்குள்ளே எங்கேயோ போகிற மாதிரி இருக்குது. ஸோ பொன்முடி போகிற ரூட்டில் வந்துட்டாங்க. இதான் பொன்முடி ஈக்கோ டூரிசமோட ஆஃபீஸு. ஸோ அதை கிராஸ் பண்ணி நம்ம உள்ள பொன்முடி போகிற ரூட்டில் போயிட்டுருக்கோம். டீப் ஃபாரஸ்ட் ரூட்டுங்க பாருங்கள். ரொம்ப குறுகலாக தான் இருக்குது. டோட்டலாக பொன்முடிக்கு 20 கிலோமீட்ரு.
ஸோ இதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு கல்லாறு ஓடுது. ஒரு ஆறு, அதாவது மீன்முட்டி அருவியிலேருந்து உருவாகி கல்லாறுன்னு ஒரு ஆறு ஓடுதுங்க. இங்கே தான் மீன்முட்டி அருவி இருக்குது. இன்னும் ஓப்பன் ஆகலை. 9 மணிக்குள்ளே நமக்கு ஓப்பன் ஆகிடும். ஸோ நம்ம வந்து திரும்பி நம்ம ரிட்டர்ன் வரும்போது இதை நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ கல்லாரை பாருங்கள், இதுதான் கல்லார். ஸோ இது கொஞ்சம் டீப் ஃபாரஸ்ட்ன்றதால நைட்டு இங்கே மழை கூட பெஞ்சிருக்குங்க. ஃபுல்லாக தரையெல்லாம் ஈரமாக இருக்குது. எப்படி இருக்கு பாருங்க. செக் போஸ்ட், பொன்முடி செக் போஸ்ட். இல்லை ஓன் வெஹிக்கிள் வர மாதிரி இருந்தால் இந்த என்ட்ரி டிக்கெட்டை போட்டு தான் நீங்கள் உள்ளே வர மாதிரி இருக்கும். மேரேஜ் ஆல்பம் எடுக்கிறது இருந்தால் 2000. ஐயோ எப்பா டேய், விசிட்டிங் 3 ஹவர் தானா. இங்கே பாருங்க, இதுதான் செக் போஸ்ட்டுக்குள்ளே முடிஞ்சு போயாச்சு. செக் போஸ்ட்டை கடந்து நம்ம உள்ளே போயிட்டுருக்கோங்க. பொன்முடி மலைக்கு மேலே 22 கொண்டை ஊசி வளைவை வந்து கடந்து நம்ம போகணும். ஸோ போயிட்டுருக்கோங்க. பஸ்ஸில் அந்த அளவுக்கு ஒன்றும் கூட்டம் இல்லை. நமக்கு வித்ரா வரைக்கும் தான் கூட்டம் இருக்குங்க. அதுக்கப்புறம் கூட்டம் இல்லை. வளைஞ்சு 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 பயங்கரமாக இருக்குது ரூட்டு. ஸோ அப்படியே நான் காமிக்கிறேன் போகிற வழியில் வேறு என்னென்ன இருக்குன்னு. ஃபைனலாக நம்ம பொன்முடி வந்துட்டோம். ஸோ இங்கே என்ட்ரி டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம வந்து சுற்றி பார்க்கலாங்க. இப்போ நம்ம திருவனந்தபுரத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 55 கிலோமீட்டர் கிட்ட நம்ம பயணம் பண்ணி 22 கொண்டை ஊசி வளைவை கடந்து கிட்டத்தட்ட ஒரு 3500 அடி உயரத்தில் இருக்க பொன்முடி மலையில் இருக்கோங்க.
ஸோ பஸ்ஸு நம்ம வந்த பஸ்ஸு இப்போ கிளம்பிடுச்சு. கரெக்டாக நமக்கு 5:30க்கு நம்ம திருவனந்தபுரத்துலேருந்து ஏறினோம். 5:30க்கு ஏறி கிட்டத்தட்ட இப்போ வந்து மணி கரெக்டாக 8 மணி. ஸோ 8 மணிக்கு நமக்கு வந்து விட்டாங்க. ஸோ பஸ்ஸு போதுங்க. பஸ்ஸு போயிடுச்சு. ஸோ நமக்கு வந்து நெக்ஸ்ட்டு பஸ் பார்த்திங்கன்னா 10 மணிக்கு இருக்குது. ஸோ 2 மணி நேரத்தில் இங்கே என்னென்ன சுற்றி வந்து இது பண்ண முடியுமோ இது பண்ணலாம், சுற்றலாம். அண்ட் வாங்க என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இங்கே நமக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே 3D தியேட்டர் இருக்குது. பர் ஹெட்டுக்கு 50 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. பட் இப்போ ஓப்பனில் இல்லை, ஏன்னா காலையில் ஓப்பன் பண்ணாங்கன்னா பார்ப்போம். ஸோ வாங்க போகலாம். காலை உணவை வந்து சாப்பிட்றலாங்க. நம்ம வந்து ஏற்கனவே ஊர்லேருந்து வரும்பொழுதே பார்த்திங்கன்னா நம்ம வந்து சப்பாத்தி கட்டிட்டு வந்துட்டோம். சப்பாத்தி இன்னமும் இருக்குது, காலியாகல. ஸோ நேற்று, அதாவது திருவனந்தபுரத்தில் இருக்க அந்த நியர்பை சுற்றி கிட்டத்தட்ட 4 எபிசோடை நீங்கள் பார்த்துருப்பீங்க எடுத்ததை. அதுலேயும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து சப்பாத்தி தான். காலை உணவும் சப்பாத்தி தான், இரவு உணவும் சப்பாத்தி தான். ஸோ நைட்டு தங்கும் போதும் பார்த்திங்கன்னா நம்ம சப்பாத்தி தான். நேற்று ஒரு மதியம் நம்ம சாப்பிடவே இல்லை. ஏன்னா நம்ம ஊர் சுற்றுறோமா, அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்லேயே சாப்பிட கூட தோண மாட்டேங்குது. திருவனந்தபுரம் மாவட்டத்தில் 2வது நாள் டிக்கெட் வந்து ஒரு ஆளுக்கு 40 ரூபா வாங்குறாங்க. நம்ம டிக்கெட்டும் எடுத்தாச்சு. ஸோ காலை உணவு வந்து நம்ம சப்பாத்தியை சாப்பிட்டு நம்ம இங்கே இருக்கிறதெல்லாம் சுற்றி பார்க்கலாம் வாங்க. சப்பாத்தி இருக்குது, கூட வந்து நமக்கு கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக வறுகடலையை வறுத்து அதை பொடியாக்கி வச்சுருக்கோம். ஸோ நம்ம அதாவது வேர்க்கடலை சட்னி தான் இது. ஸோ வேர்க்கடலை சட்னியில் தண்ணி மட்டும்தான் ஊற்றலை. தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா வேர்க்கடலை சட்னியாக மாறிடும். ஸோ இதுதான் நான் வந்து நேற்றும் சாப்பிட்டேன், இன்றைக்கும் சாப்பிட போகிறேன். ஏன்னா ரொம்ப அதிகமாக கட்டிட்டு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். இன்னும் காலியாகலை. இன்றைக்கி எப்படியும் காலி பண்ணிடலாம். நம்மளுடைய காலை உணவு சப்பாத்தியை சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. இப்போது இங்கே இருக்கிறதெல்லாம் சுற்றி பார்க்கலாம். ஸோ இங்கே ஒரு பார்க் மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க, நல்லா இருக்குங்க இது பார்க்க. உள்ள சின்ன சின்ன செடிங்கள்லாம் வந்து பூ பூத்துருக்கு. நார்மலாக நம்ம ஓன் வீக்கில் வர மாதிரியாக இருந்தால் நம்ம அப்படியே வந்து இங்கே இருக்கிற இடம்லாம் நம்ம சுற்றி பார்க்கலாம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே நம்மளை இறக்கி விட்டாங்க. அங்கே என்ட்ரி டிக்கெட்டை போட்டு அப்படியே நம்ம அங்கே சாப்பிட்டு பொன்முடி மலையை சுற்றி பார்க்க வந்திருக்கோம். ஸோ வாங்க. ரொம்ப அதிகமாக கூட்டம் இல்லை. இதிலேருந்து ஒரு வித்தியாசமான சவுண்டு வருதுங்க இந்த மரத்துலேருந்து. ஸோ இங்கே போனால் நம்ம வியூ பாயிண்ட் போகலாம். அண்ட் இங்கே பார்க்கிங்லாம் இருக்குது. நம்ம ஓன் வெஹிக்கிளில் வர மாதிரி இருந்தால் இங்கே நம்ம பார்க்கிங் போட்டுட்டு இது வரைக்கும் நல்லா பெருசாக இருக்குங்க பார்க்கிங்க்கு. தனித்தனியாக பஸ்ஸுக்கு, நமக்கு 2 வீலருக்கு, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா பெரிய அளவில் வந்து பார்க்கிங் இருக்குது. இங்கே நம்ம வரையாடு, நம்முடைய வரையாடை நிற்க வச்சு செஞ்சு வச்சுருக்காங்க. அதாவது அங்கே இருக்குது அகத்தியர் மலை. இது எல்லாமே பார்த்திங்கன்னா அகத்தியர் மலை உயிர்கோள காப்பகத்தில் வரும். இங்கே பாருங்கள், வரையாடு நம்ம தமிழ்நாடு மாநிலத்தோட மாநில விலங்கு இந்த வரையாடு. இதை நம்ம இங்கே வச்சுருக்காங்க. தனியாக இருக்குங்க. அதாவது பொன்முடி மலையில் நம்ம வந்து தனியாக இந்த இயற்கையை வந்து ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். பொன்முடியில் இதுதான் ஹையஸ்ட்டு பீக்கு. அதாவது தெரியுது பார்த்தீங்களா? கிட்டத்தட்ட இது வந்து பார்த்திங்கன்னா 1100 மீட்டர். நம்ம வந்து அடியில் சொல்லணும்னா கிட்டத்தட்ட ஒரு 3600 அடி உயரத்தில் இருக்குது. இப்போ நம்ம ஒரு 3000 3500 அந்த அடியில் நம்ம இருப்போம். இப்போ நம்ம இங்கே அந்த பொன்முடி ஈகோ டூரிசத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு 3 வகையான ட்ரெக்கிங்கை வந்து கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 5 மெம்பருக்கு 5000 ரூபா. 3 ட்ரெக்கிங் பேக்கேஜ் இருக்குது. ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டங்கள் வருது. நம்ம நல்ல வேலை காலையிலே வந்துட்டோம். சின்ன ஒரு பாறைக்கு மேலே ஏறி பார்ப்போம் வியூ பாயிண்ட்டை. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக இந்த மழை வந்தால் ஒதுங்கிறதுக்கும் அண்ட் உட்கார்றதுக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு அமர்றதுக்கு நமக்கு சீட்லாம் இருக்குங்க. ஸோ பிரச்சனை இல்லை.
மேற்கு தொடர்ச்சி மலை கோவாலேருந்து இந்தாண்ட நம்ம கன்னியாகுமரி வரைக்கும் பார்த்திங்கன்னா தொடர்ந்து இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 1600 கிலோமீட்ரு. அதில் நம்ம நீலகிரி ஹில்ஸ், ஆனைமுடி மலைகள், ஏலக்காய் மலைகள், அகத்தியர் மலைகள் இப்படின்ட்டு ரீஜனாக பிரிப்பாங்க. ஆரல்வாய் மொழி கேப்லேருந்து இந்தாண்ட செங்கோட்டை கேப் வரைக்குமே பார்த்திங்கன்னா இதெல்லாம் அகத்தியர் மலைகள்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த அகத்தியர் மலைகளில் நம்ம வந்து பொன்முடி மலைகளில் இருக்கோம். இந்த மான்சூன் டைமில் வந்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த இடத்த ஃபுல்லாக வந்து நீங்கள் மிஸ்டாக பார்க்கலாம். சுற்றி எதுவுமே தெரியாது. அந்த ஒரே புகை மண்டலமாக நீங்கள் வந்து பார்க்க முடியும். நீங்கள் இதிலே நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் எந்த டைமில் உங்களுக்கு பார்க்கணுன்னு தோணுதோ. அதாவது நீங்கள் வந்து மேகமாக பார்க்கணுன்னா மழைக்காலத்தில் வாங்க, அதாவது ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் அந்த சைடில் வாங்க. அதாவது இந்த மாதிரி மொட்டையாக சுற்றி இருக்கிற எல்லா மலையும் நீங்கள் பார்க்கணுன்னா இந்த அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் இங்கே பார்க்கலாங்க. அண்ட் காலையில் நம்ம ஃபஸ்ட்டு பஸ்ஸு 5:30க்கு திருவனந்தபுரத்தில் இருக்குது. ஓன் வீக்கில் வர மாதிரி இருந்தால் கிட்டத்தட்ட 8 மணிக்கு செக் போஸ்ட் ஓப்பன் பண்ணுறாங்க. வந்து நீங்கள் 40 ரூபா டிக்கெட் எடுத்துகிட்டு இது ஃபுல்லாக நீங்கள் வந்து சுற்றி பார்க்கலாங்க. ஸோ இதுதான் இந்த பொன்முடி. அண்ட் இந்த கேரளா மாநிலத்தோட திருவனந்தபுரம் டிஸ்ட்ரிக்டில் கிட்டத்தட்ட இது வந்து 5வது எபிசோட். அண்ட் சூப்பரான ஒரு ஹில் ஸ்டேஷனுங்க. இங்கே வந்து வியூ பாயிண்ட் மட்டும்தான் இருக்குது, மற்றபடி வேறு எதுவும் இல்லை. இந்த ஒரு இயற்கையை நீங்கள் ரசிக்கணும்னா இந்த இடத்துக்கு நீங்கள் வரலாம். நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. அடுத்தது நம்ம அடுத்த ஒரு சூப்பரான ஒரு எபிசோடில் வந்து சந்திக்கிறேன். வாங்க, இப்போ நம்ம வந்து கரெக்டாக நமக்கு 10 மணிக்கு நமக்கு வந்து இப்போ பஸ் வந்து வரும். வாங்க போகலாம். இதுதான் பொன்முடியோட பஸ் ஸ்டாப்பு, கடைசி பஸ் ஸ்டாப்பு. நம்ம அங்கே இறக்கி விட்டாங்க. பட் நம்ம இங்கே நமக்கு பஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க. பஸ் ஸ்டாப்புன்னு கூட சொல்லலாம். சேர்லாம் போட்டு நமக்கு சிறப்பாக இருக்குது. இங்கே ஒரு ஊஞ்சல் இருக்குங்க, வேறு லெவலில் கட்டி வச்சுருக்காங்க. ஸோ ஊஞ்சல் தான் அடிக்கிறேன். ஸோ நல்லா இருக்குது. என்னமோ இங்கே இருக்கிற மரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு விதமான சவுண்டு கேட்குதுங்க. ஏ பொன்முடி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஸோ நல்லா இருக்குங்க. இப்போ நமக்கு வந்து 10 மணிக்கு பஸ்ஸு. ஸோ அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நமக்கான பஸ் வந்துருச்சுங்க. யாருமே காணோம்.